ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் அவன் கையில கோலை கொடுத்து மாடு மேய்க்க போயிட்டு வான்னு அனுப்பிடுறா. கண்ணனும் புறப்பட்டு போயிட்டான். இப்போ பெரியாழ்வார் யசோதைக்கு ஒரே வருத்தம். ஐயோ பாவம், இந்த குழந்தைய போய் உச்சி வெயில்ல கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே, வருந்தி பாடுவதுதான் எல்லே பாவமேங்கிற இந்த பதிகம். முதல் பாட்டுல என்ன சொன்னா, கண்ணனுக்கு அழகா ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி வச்சு அழகு பார்க்கணும், அதை விட்டுட்டு அவனை இப்படி கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பினேனே, அவன் திருவடி வலிக்குமோ என்று அஞ்சினாள். அதுக்கப்புறம் 2ஆம் பாட்டுல சொன்னா, என் கண்ணனை அழகா கோபிகைகள்லாம் வந்து அவன் திருமேனியில பற்று மஞ்சள் பூசி பார்த்து ரசிப்பார்கள், அப்படிப்பட்ட மெல்லிய திருமேனி கொண்ட கண்ணனை போய் இந்த காட்டுக்கு அனுப்பினேனே, திருடர்களால கள்வர்களால ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன். 2வது பாட்டில் உருகினாள். 3வது பாட்டுல அதுக்கு மேல உருக்கம் இன்னும் அதிகம். அவன் அழகா பெண்களோடு சேர்ந்து விளையாடி புழுதி படிஞ்சு ஜம்முன்னு வந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த கண்ணனை போய் காட்டுக்கு அனுப்பிட்டேனே, அங்க ஏதாவது மலையிலேருந்து வரக்கூடிய எக்கோ எதிரொலி கேட்டு கண்ணன் பயந்துட்டானா என்ன பண்ணுவேன் என்று உருகினாள். இப்ப 4வது பாசுரம் வந்தது. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, யாராவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேன். ஐயோ, கண்ணன் கண்ணுக்கு இனியானா எவ்வளவு அழகா இருக்கான், இந்த குழந்தைய பாட்டுக்கு நான் வெளியில அனுப்பி வச்சேனே, யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுவதுன்னு உருகினாள். 4வது பாசுரம். வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே, கண்ணுக்கு இனியானை காணதர் இடை கன்றின் பின் எண்ணற்கு அரியானை போக்கினேன், எல்லே பாவமே. வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே, கண்ணுக்கு இனியானை காணதரிடை கன்றின் பின் எண்ணற்கு அரியானை போக்கினேன், எல்லே பாவமே. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என் குழந்தை விஷமம் பண்ணிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து விஷமம் பண்ணா ஒவ்வொரு நாளும் அவனை பத்தி பெண்கள் வந்து புகார் சொல்லுவா. எப்படிப்பட்ட பெண்கள்? வண்ண கருங்குழல் மாதர். இந்த இடத்துல கரும்னு சொன்னா கருமை நிறம், அங்கேயே வண்ணம் வந்துருத்து. கருமைங்கிறதான வண்ணம், கலர். அதனால வண்ணம் என்பதற்கு அழகு என்று மணவாள மாமுனிகள் அர்த்தம் பண்ணியிருக்கார். அதனால வண்ணம்னா அழகுன்னு அர்த்தம், கருமா கருமை நிறம் கொண்டன்னு அர்த்தம். வண்ண கரும் குழல்னா அழகான கருமை நிறம் கொண்ட குழல், கூந்தலை உடைய. மாதர்னா பெண்கள், ஆயர்குல பெண்கள். அழகான கருத்த கூந்தல் கொண்ட ஆயர்குல பெண்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பெரியாழ்வார் யசோதையின் வீட்டு வாசலுக்கு வந்து அலர் தூற்றிட பண்ணி. அலர் தூற்றுதல்னா வேற ஒன்றும் இல்லை, பழி சொல்றது, புகார் சொல்றதுன்னு அர்த்தம். உன் பையன் அந்த விஷமம் பண்ணா, இந்த விஷமம் பண்ணா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா பாருங்க. புகார் சொல்லுவதற்குத்தான் அலர் தூற்றுதல்னு பேரு. அலர் தூற்றிட பண்ணினா அவ புகார் சொல்லும்படி பண்ணி, தினந்தோறும் அவ புகார் சொல்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை விஷமமும் பண்ணுவான். இப்படி சொன்னா நமக்கு தோணும், இப்படி விஷமம் பண்றதுக்கு சமத்தா மாடு மேய்க்கிறதுக்கு போறதே நல்லது தானேன்னு தோணும். அப்படி இல்லை, இதை பெரியாழ்வார் யசோதையின் கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கணும். அவ என்ன நினைக்கிறா, என் குழந்தை விஷமம் பண்ணா 4 பேர் அலர் தூற்றுவா, கிருஷ்ணனை பழிச்சுட்டே இருப்பா. பழிச்சுட்டே இருந்தான்னா திருஷ்டிப்படாது. ஆனா அவன் பாட்டுக்கு நன்னா மாடு மேய்ச்சு, இந்த குழந்தை எவ்வளவு நன்னா மாடு மேய்க்கிறதுன்னு பாராட்டிட்டான்னா திருஷ்டி போட்டுடும். அதனாலதான் சில தாய்மார்கள் என்ன சொல்லுவாளாம், பையன் பள்ளிக்கூடத்துல நன்னாவே படிச்சு மார்க் வாங்கினாலும், சேச்சே என் பையெல்லாம் ஒன்றும் பெருசா மார்க் வாங்கல, ஏதோ 40 மார்க் 45 வாங்கியிருக்காம்பா, இதுக்குன்னா பையன் நல்ல மார்க் வாங்கினான்னு வெளியில சொன்னா கண்டு போட்டுடும். அது போல பையன் நல்லா சாப்பிடுவான், ஆனாலும் வெளியில போய் சொல்லுவா, என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறது, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லுவா. எதுக்குன்னா கண்ணுபடாம இருக்கும்னு. ஆஹா, நம்ம கண்ணன் கண்ணுபடாம இருக்கணுங்கிறதுக்காக அவனே போய் விஷமம் பண்ணி அப்படி இப்படி பல பேர் ஏச்சு பேச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இப்படி ஏச்சு பேச்செல்லாம் வந்ததுன்னா யாரும் கண்ணு போட மாட்டா இல்லையா, திருஷ்டி போட மாட்டா இல்லையா. அதனால அவன் அதையே பண்ணிட்டு இருக்கலாம். வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி, எல்லா பெண்களும் வந்து அலர் தூற்றி புகார் சொல்லும்படியாக பண்ணி பல செய்து. செய்துன்னா என்ன செய்துன்னு இல்லையன்னா விஷமம் தான், அவன் வேற என்ன பண்ண போறான். அதனால செய்துன்னு சொன்னாலே விஷமம் செய்துன்னு நமக்கே புரியும். அதுவும் 1 இல்லை 2 இல்லை, எண்ணிக்கையில அடங்காது. பல செய்து பல பல விஷமங்கள் பண்ணி பண்ணி இப்பாடி எங்கும் திரியாமே. பாடினா ஆயர்பாடின்னு அர்த்தம்.
இப்பாடி இந்த ஆயர்பாடி எங்கும் இதன் எல்லா இடங்களிலும் திரியாமே, அவன் பாட்டுக்கு திரிந்துண்டு இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணிண்டு எவ்வளவு விஷமம் பண்ணுவான். அப்படி விஷமம் பண்ணா யாரும் திருஷ்டியே போட மாட்டா. ஆனா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அப்படி விஷமம் பண்ணிட்டு இருந்த குழந்தைய நீ சமத்தா போய் மாடு மேய்ச்சிட்டு வான்னு கையில ஒரு கோலை கொடுத்துட்டேன், கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேன். இப்போ ரொம்ப அழகா போறான். இன்றைக்கும் மன்னார்குடியில ராஜகோபாலன்னு சேவிக்கிறோமே, கையில அந்த மாடு மேய்க்கக்கூடிய கோல் செண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவி என்ன, கூட மாடு கண்ணுக்குட்டி என்ன, அந்த அழகை பார்த்தாலே திருஷ்டி பட்டுடும் இல்லையா? அதான் சொல்றா கண்ணுக்கு இனியானை. கண்ணன் எப்படின்னா அவன் மனசுக்கு இனியானா இருக்கானோ இல்லையோ, ஏன்னா அப்பப்போ திடீர்னு கோச்சுப்பான், முரடு பிடிப்பான், விஷமம் பண்ணுவான், சொல்றதை கேட்க மாட்டான், மனத்துக்கு இனியானா இருக்க மாட்டான் கண்ணன். ராமன்னா மனத்துக்கு இனியான். ஆண்டாள் பாடுறா இல்லையா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான். ராமன்னா ரொம்ப ஸ்வீட், ரொம்ப பிளசன்ட். அவர் அடியார்கள் என்ன சொல்றாளோ எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். ஒரு பெண் கஷ்டப்படுறான்னா புரிஞ்சுப்பார். ஆனா கண்ணன் அப்படி இல்லை. வேணும்னே பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுத்துறது, வேணும்னு விளையாடுறது, அதுக்காக துன்புறுத்துவான்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் அதுக்கும் சேர்த்து வச்சு அனுகிரகம் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் மனசை கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பான். ஆனா கண்ணனுடைய ஏற்றம் என்னன்னா, இப்படி மனசை போட்டு கஷ்டப்படுத்தினாலும் கூட கண் அவன் அழக ரசிச்சுட்டே இருக்கும். அவ்வளவு அழகு கண்ணுக்கு இனியான். ஒருத்தரை நம்ம மனசுக்கு பிடிக்கலன்னா கண் அவளை ரசிக்கவே ரசிக்காது. ஆனா கண்ணன் எவ்வளவு அழகுன்னா, அவன் நம்மளை போட்டு படுத்தினாலும், சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்னு சொன்னாலும், வீட்டுல வந்து தலைகீழா நின்று விஷமம் பண்ணாலும் கண்ணு மட்டும் ரசிச்சுட்டே இருக்குமா. மனசுக்கு பிடிக்காத செஞ்சாலும் கண்ணை அவன் திருமேனிலேருந்து எடுக்க முடியாது. அதுதான் கண்ணுக்கு இனியான். அதனால கண்ணுக்கு இனியான்னு சொல்லிட்டா வெறும் கண்ணுக்கு தான் இனியவன், மனசுக்கு இனியவன் அல்லன்னு அர்த்தம் இல்லை. இந்த வியாக்கியானத்தின் ஆழம் பாருங்க. ராமன் மனத்துக்கு இனியான்னா என்ன அர்த்தம்னா, ராமன் ஸ்வீட்டா பிஹேவ் பண்றார், அதனால கண்ணாலேயே ரசிக்கிறார். ஆனா கண்ணன் எப்படின்னா, அவர் ஸ்வீட்டாவே பிஹேவ் பண்ணாட்டாலும், மனத்துக்கு இனியானா இல்லாட்டாலும் கூட கண்ணுக்கு எப்போதும் இனியவனாக கண்கள் அவனை ரசிச்சுட்டே இருக்கும். அதுதான் கண்ணனுக்கான ஏற்றம்னு. ஏன்னா பெரியாழ்வாருக்கு எப்போதுமே ராமனை விட கண்ணன் தான் ஒரு படி மேல. மணவாள மாமுனிகள் அதன்படியே வியாக்கியானம் பண்ணி காமிச்சுட்டார். கண்ணுக்கு இனியானை, எப்போதுமே அவன் கண்ணுக்கு இனியவன். இப்படிப்பட்ட கண்ணன் விஷமம் பண்ணாலே ஒருவேளை கண்ணு போட்டுடுமோன்னு நான் பயப்படுறேன். அப்படி இருக்க சமத்தா மாடு பின்னாடி போயிட்டான்னா, அச்சோ கான் அதர் இடை, கான்னா காடு, கான் அதர் இடை, அந்த காட்டிலே கன்றின் பின் கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி எண்ணற்கு அரியானை போக்கினேன். எண்ணர், எண்ணல்னா நினைத்து பார்த்தல்னு அர்த்தம். எண்ணருக்கு நான் நினைத்து பார்ப்பதற்கே, அரியான் அப்படின்னா அரிதானவன், நினைத்து பார்க்க கூட முடியாதவன். யாருக்குன்னு கேள்வி. அடியார்களான நாமெல்லாம் எப்போதும் அவனைத்தானே நினைச்சுட்டு இருக்கோம்னா, இது நமக்கு இல்லையா. மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார், தன் முயற்சியால் பகவான் அடையலான்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு அடையறது இல்ல, நினைச்சு கூட பார்க்க முடியாதவன். அதான் எண்ணற்கு அரியானை. அப்படிப்பட்ட பகவான். அதனால எல்லாராலையும் அவனை நெருங்க முடியாதுதான். இருந்தாலும் தாய் உள்ளம் கேட்குமா, பொறுக்குமா? ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதனாலதான் கண்ணுக்கு இனியானை. அவன் எண்ணற்கு அரியானா இருந்தாலும் கண்ணுக்கு இனியவனா இருக்கானே, அவனை காணதரிடை கன்றின் பின். அதர்னா பாதை, கான் அதரிடை காட்டு வழியில, காட்டு மார்க்கத்துல, கன்றின் பின் கண்ணுக்குட்டிகள் பின்னாடி எண்ணற்கு அரியானை போக்கினேன். நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த பகவானை, எண்ணற்கு அரியானா இருந்தாலும் கண்ணுக்கு இனியானா இருக்கானே, அப்படிப்பட்ட பகவானை அனுப்பிட்டேனே. எல்லே பாவமே, ஐயோ பாவம், என் கண்ணனுக்கு யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேங்கிறா. அதான் இந்த பாட்டு. வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே, கண்ணுக்கு இனியானை காணதர் இடை கன்றின் பின் எண்ணற்கு அரியானை போக்கினேன். எல்லே பாவமே. வண்ண கருங்குழல் மாதர் வந்து அலர் தூற்றிட பண்ணி பல செய்து இப்பாடி எங்கும் திரியாமே, கண்ணுக்கு இனியானை காணதரிடை கன்றின் பின் எண்ணற்கு அரியானை போக்கினேன். எல்லே பாவமே. அழகான கருத்த கூந்தலுடைய ஆயர்குல பெண்கள்லாம் மொத்தமா வந்து இவனை பத்தி பழி சொல்லிட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுட்டே இருக்கணும், இப்படி பல பல விஷமம் பண்ணி அவன் பாட்டுக்கு ஆயர்பாடியில திரிஞ்சுட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைய போய், கண்ணுக்கினியவனான அந்த குழந்தையை, எண்ணுதற்கு அரியவனான அந்த குழந்தையை காட்டு வழியில கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பி வச்சுட்டேனே, ஐயோ பாவம், கண் எச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேன்? இது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஆல் த பியூட்டிஃபுல் டார்க் ஹேர் விமன் in this cowherd clan should come to me every day complaining about the mischievous acts of my child. This being the case, I have sent my child in the wooden path behind the cows
the handsome child who is always pleasant to our eyes, who is incomprehensible for people who wish to attain him through their own efforts. அலாஸ் வாட் எ பிட்டி என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் வேறொரு காரணத்துக்காக பெரியாழ்வார் யசோதை உருக போறா. என்ன காரணம்? அடுத்த பாட்டில் பார்ப்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.